ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் பை அன்சர் ஃபிதோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அலோ ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட்டோடு நம்ம கட்டிங் போட போகிறோம். நான் 2 ப்ளவுஸ் ஒரே கட்டிங்கில் பண்ண போகிறேன். ஒன்று பிளாக்கு, அடியில் இருக்கிறது பிங்க்கு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸில் எவ்வளோ லூஸ் ஆட் பண்ணி நம்ம கட்டிங் போட போகிறோன்றது நான் துல்லியமாக உங்களுக்கு காட்டுறேன். பை த வே, நம்ம சேனலில் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஜெனுவனான கண்டென்ட்ஸ் மட்டும் அப்லோட் ஆகும். எந்த காரணம் கொண்டும் உங்கள் வேல்யூபிள் டைம் வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேக் ஹைட் மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்கள், இதுதான் 2 ப்ளவுஸு. ஹைட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஹிப்புக்கு 1 இன்ச்சு டாட்டுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு லூஸ் விட்டுருக்கேன். மார்ஜினுக்கு டாட்டு துல்லியமாக தெரியறதுக்கு கரெக்டாக வச்சுட்டு நம்ம மார்க் பண்ணோம்னா தெரியும். சைடு என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணுறேன், லைன் போடுறேன். நெக்கு மேலேருந்தோ மார்க் பண்ணிக்கலாம், கீழேருந்தோ மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸுக்கு நான் கீழேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நெக்கு அழகாக பிடிச்சி படிமானமாக உட்கார வச்சு நெக்கை ஒட்டின மாதிரி நான் டீஸ் மார்க் போடுறேன். ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், செஸ்ட்டுக்கு நான் எப்படி லூஸ் கொடுக்குறேன்னாக்கா 34 இன்ச்சு செஸ்ட் அளவு. அதை 4ஆக பிரித்தேன்னா 8.5 இன்ச்சு எனக்கு கிடச்சிது. ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணி லூஸு நான் கொடுக்குறேன். அந்த 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறது மார்ஜின் இல்லாமல் 1 இன்ச்சு லூஸ் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டுக்கு ஒரு 3.5 இன்ச்சு இருந்தால் போதும். பாருங்கள், ஆமோல் நான் டேப்பில் மெஷர் பண்ணேன்னா எனக்கு 8 இன்ச்சு அளவு ப்ளவுஸில் கிடச்சிது. ஸோ அதே 8 இன்ச்சு நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்கை பிளாக்கு வெட்டிடலாம். நம்ம புது சேனலுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நான் 100 சப்ஸ்கிரைபர்ஸை 2 வாரத்தில் ரீச் பண்ணது பெரிய விஷயம். ரொம்ப நன்றி. பேக்கு குத்து போட்டுக்கிறேன். பேக் நான் ஃபால்ஸன் தான் பண்ண போகிறேன். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நெக் அளவுக்கு நான் மார்க் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இந்த நெக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரைட் பாலை லைட்டாக ரவுண்டு வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நெக்கு நான் போட்டிருக்கேன். சின்னதாக ஒரு அலைவு பிளாஸ்டிக்கில் ஒரு சக்கரை மாதிரி இருந்தது. ஸோ அதை எடுத்து நான் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். அது எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ரவுண்டாக ஒரு பிளாஸ்டிக்கில் கிடச்சிது, அதை வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கு அழகாக வரும். அதனால் பேக் நம்ம கட்டிங் பண்ணிட்டோம். அது மேலே போட்டு நம்ம ஃப்ரண்ட்டு கட்டிங் போட போகிறோம். இப்போது பிரின்சஸ் கட்டுக்கு பேக்கை மட்டமாக உட்கார வச்சுருக்கேன். ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். வீடியோஸில் எதுனா டவுட்ஸ்னால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் நெக்கு எனக்கு 8 இன்ச்சு, அதை 8 இன்ச்சு கிராஸில் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். பேக் நெக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வி ரவுண்டு. இது அதே வி ரவுண்டு ஃப்ரண்ட்டு பேக்கு கேட்டாங்க, அதே மாதிரி போட்டிருக்கேன். பேக்கில் என்ன நெக்கோ அதே நெக்கு தான் ஃப்ரண்ட்டுக்கும். அளவு ப்ளவுஸில் எனக்கு 20.5 இன்ச்சு பேக்குடைய மெஷர்மெண்ட் கிடச்சிது. 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி நான் 20 இன்ச்சு எடுத்திருக்கேன் பேக்கு. இப்போ பாருங்கள், நெக்கு கரெக்டாக 8 இன்ச்சுக்கு வரும்போது நம்ம 7.75 ஒரு 7.5 வச்சு மார்க் பண்ணோம்னா தைச்சதுக்கப்புறம் நமக்கு 8 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். லேயர் போட்டு சேம் நெக்கு நான் மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிங்க் பேக்கில் ரவுண்டு, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். நெக்கு வச்ச மாதிரி நம்ம கட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், பிரின்சஸுக்கு அந்த அளவு ப்ளவுஸு டாட் டு டாட் வருது இல்லையா? ஸோ அதை நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம 3.5 இன்ச்சு கிடச்சிது, அதை மார்க் பண்ணுறேன். ஸ்ட்ரைட் லைன் போடுறேன். ஷோல்டர்லேருந்து அந்த ஃப்ளெக்ஸ் பாயிண்ட் வர்ற மாதிரி அந்த ஷேப் அதிகமாக எங்கே வருதோ அந்த இடம் ஒரு மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழே மார்க் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸுக்கு டாட்லாம் எதுவும் வராது, பிரின்சஸ் கட் ஷேப் மட்டும்தான் வரும். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட்டு வெட்டுறோம். கீழ் பக்கத்தில் ஃப்ரண்ட்டு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு ஷேப் கம்மி பண்ணிவிட்டு டாட் எப்படி பிரிக்கிறேன் பாருங்கள்.
அப்பர் செஸ்டோடைய அளவு 34, ஹிப் வந்து 28. அது மைனஸ் பண்ணோம்னாக்கா 6 இன்ச்சு கிடச்சிது. அதை 2ஆக மைனஸ் பண்ணோம்னாக்கா 3 இன்ச்சு கிடச்சிது. அந்த 3 நான் வந்து ஃப்ரண்ட் பக்கம் 1 இன்ச்சும் பாருங்கள், ஃப்ரண்ட் பக்கம் 1 இன்ச்சும் பேக் பக்கம் 2 இன்ச்சும் கொடுத்து பிரின்சஸ் கட் டாட் வந்து 3 இன்ச்சுக்கு நான் டாட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இடுப்பு 28, அந்த பக்கம் வந்து 3 கிடச்சிது. பேலன்ஸ் இருக்கிறது அந்த பேக் சைடில் வைக்கிறேன். 1.5 இன்ச்சு மார்ஜின். சைடு ஒரு 1/2 இன்ச்சு மைனஸாக தான் வரும் கட்டிங் பண்ணும்போது. ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். டாட் நம்ம பிடிப்போம் இல்லையா, அந்த ஆம்புலாண்டை அது வந்து நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடணும். பிரின்சஸ் கட்டுக்கு பாருங்கள் கட்டிங் போடுறேன். அந்த எந்த அளவுக்கு நம்ம வந்து வச்சோமோ டாட்டு, அதை நம்ம தனியாக துண்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். தைக்கும்போது அந்த 2 பக்கம் சென்டர் வந்து ஜாயிண்ட் உட்கார்ற மாதிரி நம்ம வந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமோல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுப்போம் இல்லையா நார்மல் ப்ளவுஸில், அதே மாதிரி இந்த ப்ளவுஸ்லேயே நம்ம வந்து 1/2 இன்ச்சு எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் அருமையாக வந்திருக்குது. பேக்கு ஃப்ரண்ட்டு நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் கட்டிங் போட போகிறோம். ஸ்லீவில் சின்னதாக ஸ்கேலப்பு ரவுண்டு மாதிரி வரும், அந்த ஒரு பேட்டர்ன் நான் போட போகிறேன். ஸ்லீவ் லென்த்து வந்து 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் லூஸு வந்து 14 இன்ச்சு, 14க்கு 7 வைக்கிறேன். 1.5 இன்ச்சு மார்ஜின் வைக்கிறேன். இது இறக்குறது பார்த்திங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு இறக்குனா சரியாக இருக்கும். ஆமோல் வந்து 18 இன்ச்சு, அந்த 9 அந்த ரவுண்டு வரா மாதிரி பாருங்கள். அளவு ப்ளவுஸ் எடுத்து பார்க்குறேன் 18, ஸோ 9. அந்த 9 இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டு சேர்த்துக்கிறேன். கவர் தட்டு 3/4 இன்ச்சு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த ஸ்கேலப்புக்கு அந்த அதே சக்கரத்தில் நான் வந்து ரவுண்டு மார்க் பண்ணுறேன். கட் பண்ணோம்னா ரொம்ப அழகாக வந்துடும். இதை கேன்வாஸ் ஒட்டிட்டு அந்த மார்க்கை பார்த்த மாதிரி நம்ம வந்து பொடி தையல் வச்சு திருப்பினோம்னாக்கா, ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு திருப்பினோம்னாக்கா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அதாவது கை லூஸ் போக இருக்கிற பேலன்ஸ் துணியில் நம்ம வந்து ரவுண்டு பண்ணி வெட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கட்டிங் போடுறோம் பாருங்கள். அந்த ரவுண்டு மட்டும் அழகாக தனியாக துண்டாக நம்ம எடுத்துடணும். கேன்வாஸ் ஒட்டிட்டு தைச்சோம்னாக்கா ஃபேண்டாஸ்டிக்காக அந்த வந்து கை ரவுண்டு வந்துடும். பாருங்கள் எனக்கு லூஸ் வந்து பத்தலை, ஸோ அதனால் லைனிங்கில் ஜாயிண்ட் போடுறேன். அது எப்படின்னு பாருங்கள். ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட்டு உட்கார வச்சு ஸ்கேலில் லேயர் ஒன்று போட்டு லூஸ் நமக்கு என்ன வேணுமோ 18 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதே எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு நம்ம வந்து துணியில் லைனிங்கில் விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அர்க்காத்து போட்டுக்கிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஜாயிண்ட் எடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட அப் அண்ட் டவுன் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள் நான் வந்து ஸ்லீவுக்கு எல்லாமே ரவுண்டு வெட்டியிருக்கேன், எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து மெயின் பீஸில் ரெண்டும் ஒன்றா போட்டு வெட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது தனித்தனியாக வீடியோ எதுக்கு போடணும், ஒரே கட்டிங்கில் 2 வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் காட்டுற அன்புக்கு ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். மேற்கொண்டு எந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடலான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக நான் கொண்டு வரேன். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட்டிங் பண்ணிங்கன்னா ரொம்ப டாப்பாக வந்துடும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு.